ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் அடினியம் செடி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை எப்படி நடவு செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், 6 செடி நான் வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஆன்லைன் மூலயமா வாங்கினேன். மிச்சம் இருக்கிற இந்த 6 செடியும் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது அவ்வளோவா ஹெல்த்தியாக இல்லை. மண் கலவையை பார்க்கலாம். இது ப்ராசஸ் பண்ண மண், மாட்டு எரு, கொஞ்சம் ஆற்று மணல், வேப்ப முன்னாக்கு, கொஞ்சம் போன் மீல், சாம்பல் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கல் மற்ற பிளாஸ்டிக் இருந்தால் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இது வேப்ப முன்னாக்கு. இவ்வளோ மண்ணுக்கு ஒரு 3 கைப்பிடி வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கேன். இது மாதிரி சின்ன பாட்டில் தான் நான் இப்போ அப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 மாதம் கழித்து நான் பெரிய பாட்டில் மாற்றிடுவேன். இப்போதைக்கு இது போதும். இது பாருங்கள், மீஷோவில் வாங்கினது அவ்வளோவா ஹெல்த்தியாக இல்லை. எந்த அளவு க்ரோத் இருக்குன்னு தெரியலை, பார்க்கலாம். மீன் அமிலம் மட்டும் 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொஞ்சம் வேரில் ஊற்றி விடலாம். மற்றபடி உரம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பெரிய பாட்டில் மாற்றும் போது நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், 6 செடியுமே அப்படி தான் இருக்குது. நான் கேட்ட கலர் வருமா என்னன்னு தெரியலை, பார்க்கலாம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து வாங்கினது அவர்கிட்ட நிறைய நான் வாங்கியிருக்கேன். கலர் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். செடியுமே ஹெல்த்தியாக இல்லை. காடக்ஸுமே கொஞ்சம் நஞ்சி வருது. பார்ப்போம். இது பாருங்கள், இதெல்லாம் நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வாங்கினது. இதெல்லாம் கண்டிப்பாகவே நல்ல க்ரோத் வந்துடும். ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு கரெக்டான டைமு நம்ம அடினியம் வாங்கி நடவு செய்கிறதுக்கு. அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது எந்த அளவு க்ரோத் வருது, எப்படி பூ பூக்குதுங்கிறத பற்றி. ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10-20 கலருக்கு மேலே இருக்குது. நானுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னுமே புது கலராக நான் வெளியில் வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். அடினியம் செடிக்கு நம்ம எந்த பராமரிப்புமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஈஸியாகவே வளர்ந்துடும். நிறைய பூ பூக்கும். ரோஸ் மாதிரி நம்ம நிறைய கேர் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை. மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நம்ம எரு கொடுத்தா போதும், ஃபெர்டிலைசர் தெளித்தா போதும். ஃபுல் வெயிலில் தான் அதை வைக்கணும். வெயில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்துடும். மழை காலத்தில் தான் நம்ம கொஞ்சம் கேர் கொடுக்கணும். பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளோ நாளுக்குள்ளே நம்மளுக்கு பூ கொடுக்குதுன்னு, என்னென்ன கலர் பூ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 செடிக்கிட்ட நான் நடவு செஞ்சுட்டேன். 2 செடி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு பெரிய பாட்டில் நம்ம நடவு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே அடியில் தண்ணி வர அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். ஒரு நாள் மட்டும் நம்ம நிழலில் வச்சுக்கணும். 2வது நாள்லேருந்து நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.